RTVKGF News முக்கிய செய்திகள். விடாமுயற்சியின் உச்சம். ஸ்ட்ரெச்சரில் வந்து தேர்வெழுதிய குசுமா ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி. விபத்தில் படுகாயமடைந்து நடக்கக்கூட முடியாத நிலையிலும் தன்னம்பிக்கையை தளரவிடாமல் போராடிய கர்நாடக மாணவி குசுமா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SSLC முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். மருத்துவமனையிலிருந்து தேர்வு மையத்திற்கு. கோலார் மாவட்டம் சின்னக்கனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த குசுமாவுக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. அவரால் எழுந்து உட்காரக்கூட முடியாத சூழல். ஆனாலும் கல்வியின் மீது கொண்ட தாகத்தினால் ஆம்புலன்ஸ் மூலம் தேர்வு மையத்திற்கு வந்து ஸ்ட்ரெச்சரில் படுத்தவாறே அனைத்து தேர்வுகளையும் எழுதினார். வெற்றி புள்ளி விவரங்கள். இன்று வெளியான தேர்வு முடிவுகளில் மொத்த மதிப்பெண்கள் 625. குசுமா பெற்ற மதிப்பெண்கள் 374. தேர்ச்சி நிலை முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். உடல் நலம் ஒத்துழைக்காத போதும் மன உறுதியால் இந்த சாதனையை குசுமா படைத்துள்ளார். இது மற்ற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். தற்போது பெங்களூரு வைட்ஃபீல்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குசுமாவுக்கு முன்னாள் கல்வி அமைச்சர் சுரேஷ்குமார், MLA ரூபகலா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நீரில் சென்று பாராட்டுக்களையும் தேவையான உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். துணிச்சலும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் வெல்லலாம் என்பதற்கு குசுமாவின் நிஜமான உதாரணம். இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ಅಡಿಗಲ್ಲಿನ ಪರಿಶ್ರಮದ ಶಿಖರ. ಸ್ಟ್ರೆಚರ್ನಲ್ಲಿ ಬಂದು ಪರೀಕ್ಷೆ ಬರೆದ ಕುಸುಮಾ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ನಲ್ಲಿ ಉತ್ತೀರ್ಣ. KGF. ಅಪಘಾತದಲ್ಲಿ ಗಂಭೀರವಾಗಿ ಗಾಯಗೊಂಡು ನಡೆಯಲು ಕೂಡ ಸಾಧ್ಯವಾಗದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರೂ ತನ್ನ ಆತ್ಮವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳದೆ ಹೋರಾಡಿದ ಕರ್ನಾಟಕದ ವಿದ್ಯಾರ್ಥಿನಿ ಕುಸುಮಾ 10ನೇ ತರಗತಿ ಸಾರ್ವಜನಿಕ ಪರೀಕ್ಷೆ SSLCಯಲ್ಲಿ ಪ್ರಥಮ ದರ್ಜೆಯಲ್ಲಿ ಉತ್ತೀರ್ಣರಾಗಿದ್ದು ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶ್ಚರ್ಯಚಕಿತರನ್ನಾಗಿಸಿದ್ದಾರೆ. ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್. ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರಕ್ಕೆ. ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಚಿನ್ನಕನಹಳ್ಳಿ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಸೇರಿದ ಕುಸುಮಾಳಿಗೆ ಕಾಲಿಗೆ ಭಾರೀ ಗಾಯವಾಗಿತ್ತು. ಅವಳಿಗೆ ಎದ್ದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದೂ ಕೂಡ ಸಾಧ್ಯವಾಗದ ಪರಿಸ್ಥಿತಿ. ಆದರೂ ವಿದ್ಯೆಯ ಮೇಲೆ ಇರುವ ಆಸಕ್ತಿ ಮತ್ತು ಹಠದಿಂದ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಮೂಲಕ ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಬಂದು ಸ್ಟ್ರೆಚರ್ನಲ್ಲಿ ಮಲಗಿದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನೂ ಬರೆದರು. ಟ್ರೋಫಿ. ವಿಜಯದ ಅಂಕಿಅಂಶಗಳು. ಇಂದು ಪ್ರಕಟವಾದ ಪರೀಕ್ಷಾ ಫಲಿತಾಂಶಗಳಲ್ಲಿ ಒಟ್ಟು ಅಂಕಗಳು 625. ಕುಸುಮಾ ಪಡೆದ ಅಂಕಗಳು 374. ಉತ್ತೀರ್ಣ ಸ್ಥಿತಿ ಪ್ರಥಮ ದರ್ಜೆ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್. ದೇಹದ ಆರೋಗ್ಯ ಸಹಕರಿಸದಿದ್ದರೂ ಮನೋಬಲದಿಂದ ಈ ಸಾಧನೆಯನ್ನು ಕುಸುಮಾ ಸಾಧಿಸಿದ್ದಾರೆ. ಇದು ಇತರ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಠ. ಪ್ರಸ್ತುತ ಬೆಂಗಳೂರಿನ ವೈಟ್ಫೀಲ್ಡ್ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಚಿಕಿತ್ಸೆ ಪಡೆಯುತ್ತಿರುವ ಕುಸುಮಾಳನ್ನು ಮಾಜಿ ಶಿಕ್ಷಣ ಸಚಿವ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್, ಶಾಸಕ ರೂಪಕಲಾ ಮತ್ತು ಶಿಕ್ಷಣ ಇಲಾಖೆಯ ಅಧಿಕಾರಿಗಳು ಭೇಟಿ ನೀಡಿ ಅಭಿನಂದನೆಗಳು ಹಾಗೂ ಅಗತ್ಯ ಸಹಾಯವನ್ನು ಒದಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಧೈರ್ಯ ಮತ್ತು ನಂಬಿಕೆಯಿದ್ದರೆ ಏನನ್ನಾದರೂ ಜಯಿಸಬಹುದು ಎಂಬುದಕ್ಕೆ ಕುಸುಮಾ ಜೀವಂತ ಉದಾಹರಣೆ.